சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே உட்பிரகாரத்தின் 2 சத்தியங்களை அனுசரிக்கும்படி சத்திய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த 2 சத்தியங்களின் வழியாக தெய்வம் நமக்கு தேவையான சுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியிலே 3 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1, கல்வாரி ஜீவாப்பம், இது சத்திய ஆராய்ச்சி செய்தியை குறிக்கிறது. 2, கல்வாரி ஜீவ ஒளி, இது சத்திய சாட்சியை குறிக்கிறது. 3, கல்வாரி ஜீவ வாசனை, இது சத்திய ஒப்பு கொடுத்தலை குறிக்கிறது. இந்த 3 சத்தியங்களையும் நாம் அனுசரித்து நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முதலாவதாக ஜீவ அப்பங்களை புசிக்க சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய ஆராய்ச்சி செய்தி என்பது உங்களுக்கான எனக்கான ஜீவ ஆகாரம், ஜீவ போஜனம், ஜீவனை உண்டு பண்ணுகிற சத்தியம். இதற்காக நாம ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இன்றைக்கும் அதிகார ஆராய்ச்சியை செய்யும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் என்னவென்றால் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? 18 வசனங்கள் இருக்கு. இந்த 18 வசனங்கள்ல நம்ம ஒரு மைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம், ஒரு மைய வசனத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த 2லயுமே 3 என 6 சத்தியங்களை முதலாவது எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் அல்லது புசிக்க இருக்கிறோம். தொடர்ந்து மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்கான ஒரு வசனம், மரணத்துக்கான ஒரு வசனம்னு சொல்லி 2 வசனங்களை எடுத்து ஒவ்வொன்னையும் 3 பிரிச்சு அடுத்த 6 அப்பங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம், புசிக்க இருக்கிறோம். ஆக மொத்தம் 12 சத்தியம், 12 ஜீவ அப்பங்கள். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை என்ன அப்படின்னா பாவம், கமா, குற்றம். மைய வார்த்தை எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான வேத வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். 6ஆம் வசனம், 9ஆம் வசனம். 6ஆம் வசனத்துல என்ன வார்த்தை இருக்கு? பாவம் இருக்கு. 9ஆம் வசனத்துல
பாவம் ஒரு முறை, குற்றம் ஒரு முறை. நம்ம எல்லாருக்குமே பாவம்னா என்ன, குற்றம்னா என்னன்னு நல்லா விளங்கும். இருந்தாலும் தெய்வம் நம்ம கூட என்ன பேசுறாரு அப்படிங்கறதையும் கேட்க இருக்கிறோம். இப்ப மைய வசனத்தையும் நம்ம குறிப்போம். மைய வசனம் 6ஆம் வசனம். கவனிங்க, மைய வார்த்தைய கொஞ்சம் சிந்திப்போம். ஒரு அதிகாரத்துல மைய வார்த்தையை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையை கொண்டு அந்த அதிகாரத்தை நம்ம திறக்கணும். அந்த வார்த்தையை மையமாக வைத்து அந்த அதிகாரத்தை தியானம் பண்ணணும். அந்த மைய வார்த்தையை கொண்டு அந்த அதிகாரத்தினுடைய சாரங்களை நம்ம எடுத்து உள்ள அனுப்பணும். அப்படி செய்யும் போது அந்த அதிகாரத்தின் வழியாக தேவன் என்ன நமக்குள்ள செய்யணுமோ அதை செய்து நம்மை அவருடைய ஜனமாக வாழ வைப்பார். பாவம் என்ற வார்த்தை 2 முறை வருகிறது. குற்றம் என்ற வார்த்தை 1 முறை வருகிறது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்மள பார்த்து யாராவது ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விரும்புவோம். நம்மள பாவம் பாக்குறது பல நேரங்களில் நம்மள விரும்புவோம். ஐயோ பாவம் ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, அவங்களை கொடுத்து அனுப்புங்களேன். ஆமாங்க, ரேஷன் கடையில ரொம்ப நேரமா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது நமக்காக ஐயோ பாவம் அந்த அம்மா ரொம்ப நேரம் நிக்குது, அந்த ஐயா ரொம்ப நேரம் நிக்கிறாரு, கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம், அதை எடுத்துக்குவோம். திடீர்னு கீழே விழுந்துட்டோம், யாராவது பாக்குறாங்க ஐயோ பாவம் கீழே விழுந்துட்டாரு, அவரை தூக்கி விடுங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவோம், சந்தோஷமா எடுத்துக்குவோம். நம்மளை யாராவது தூக்கி விட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஐயோ பாவம் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு பணத்தை கொடுத்து உதவுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுல ரொம்ப இஷ்டமா நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பாவங்கிறத ஒத்துக்குவோம். இந்த பாவம் என்பது வேற, இங்க வேதத்துல சொல்லப்படுகிற பாவம் என்பது வேற. இங்கே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது குற்ற செயலில் ஒன்றாக இருக்கிறது. நம்ம மேல ஒருத்தர் பரிதாபப்பட்டு ஐயோ பாவம்னு சொல்றது இது கிடையாது. நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் செயல்படுகிற ஒரு குற்றத்தை வெளிப்படுத்துகிற பாவமாக இருக்கிறது. என்னைய பார்த்து யாராவது பாவம்னு பரிதாபப்படுவது என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் செய்கிற பாவத்தை வைத்து இவன் பாவம் செய்யக்கூடியவன் சொல்லி யாரும் என்னை சொல்லாத அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். யாருக்காவது நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா யாரும் நம்மளை விட மாட்டாங்க. ஒருத்தர் நிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாவமா இல்லையா? இன்னொருத்தர் நிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், நீங்க அப்படியெல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குது. அண்ணன் சொத்தை தம்பி எடுத்துக்கிறான், தம்பி சொத்தை அண்ணன் எடுத்துக்கிறான், தங்கச்சிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும், அதையும் சேர்த்து அண்ணனே என்ன பண்ணிக்கிறான், எடுத்துக்கிறான். எல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கதான் செய்யறோம். இப்படி இன்னொருத்தருடைய எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் என்ன? பாவம். ஓ இது மட்டும்தான் பாவமா, வேற எல்லாம் பாவம் இல்லையா? ஏராளமான பாவங்கள் இருக்கு. பாவங்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய சபையிலே தேவ ஜனமாக இருக்கின்ற நாமோ பாவத்தையோ பாவங்களையோ செய்வதை தேவன் விரும்பவில்லை. நம்ம எதுக்கு சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? பாவம் செய்யாம வாழணும்னு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதை என்னைக்காவது யோசிக்கிறோமா? தெரியுமா அந்த சபைக்கு போறேன், சத்தியமா இருக்க சபையா, அதெல்லாம் சரிதான். எது தெரியுமா அந்த சபைக்கு போறேன், அங்க சத்தியத்தை பேசுவாங்களோ, அதெல்லாம் தெரியுதான். அங்க எது தெரியுமா சபைக்கு போறேன், சத்தியமா இருக்க சபை, சத்தியம் பேசுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நல்லது கெட்டது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அது இந்த சபையில இருக்கிற ஊழியக்காரங்க என்ன பண்ணி வைப்பாங்க, செஞ்சு வைப்பாங்க. அதுக்குதான் வரேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதை கெட்டதை நடத்தி வைப்பதற்காக அல்லது நடத்தி கொள்வதற்காக இந்த சபைக்கு நான் வரேன் அப்படின்னு வரக்கூடாது. இந்த சத்திய மார்க்க சபைக்குள்ளே நான் சேர்க்கப்பட்டதும், இந்த சத்திய மார்க்க சபைக்குள்ளே நான் வைக்கப்பட்டிருப்பதும், இந்த சத்திய மார்க்க சபையிலே தேவ ஜனமாக நான் வாழ்ந்து வருவதும் எதற்காக என்றால் பாவத்தையும் குற்றங்களையும் செய்யாமல் வாழ்வதற்கே. குற்றம் என்ற ஒரு வார்த்தைக்குள், குற்றம் என்ற ஒரு வார்த்தைக்குள் 3 ரகசியங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் பாவம், இன்னொன்னு அக்கிரமம், இன்னொன்னு மீறுதல். சோ பாவம் செய்யாத அப்படின்னா
குற்றத்துல ஒரு கெட்ட காரியத்தை செய்யாதன்னு அர்த்தம். குற்றம் செய்யாத அப்படின்னா மீறுதலோ அக்கிரமமோ பாவமோ செய்யாதன்னு அர்த்தம். இப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே மீறுதல் செய்யறோமா, அக்கிரமம் செய்யறோமா, பாவம் செய்யறோமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் கண்டுபிடிக்கணும்? நீங்களும் நானும் பாவம் செய்யறோமா, மீறுதல் செய்யறோமா, அக்கிரமம் செய்யறோமா அப்படிங்கறத ஏன் கண்டுபிடிக்கணும்? என்னுடைய குற்றங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் மனம் திரும்பி அதை செய்யாம வாழலாம். இப்ப நான் பாவம் மீறுதல் அக்கிரமங்கள் செய்கிறத இன்னொரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்கு. எனக்கு தண்டனை இருக்கு. நான் செய்யற குற்றத்தை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு அவங்க மூலமா தண்டனை இருக்கு. எல்லாரும் கவனமா கேட்கிறோம்னா ஒரு அலையிலையா சொல்லுங்க, ஒரு ஓசியா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அடுத்தவங்க என் குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்கல, இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல. ஏன் குற்றத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் குற்றமே செய்தவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பொம்மை. பொம்மைக்கு உயிர் இருக்கா? இல்ல. உங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்கா இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் உயிர் இருக்கு. நீங்களும் நானும் மனுஷன். மனுஷ பொம்மை இல்ல, மனுஷ உயிர். நம்ம உயிரோட இருக்கிறோம். மனித உயிரா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பாவமோ குற்றமோ நம்முடைய வாழ்க்கையில செய்யாம இருந்ததே இல்ல. ஆனால் இனி நான் செய்யாமல் வாழ முயற்சிக்க வேண்டும். இதுவரை என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு கண்டுபிடிச்சா இனிமே என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நாம கண்டுபிடிக்கிற வேலையை செய்யணும். டிடெக்டிவ் ஏஜென்டா மாறணும். அடுத்தவங்க குற்றத்தை இல்ல, ஏன் குற்றத்தை நான் கண்டுபிடிக்கணும். காலையில கண்டுபிடிச்சிருந்து ராத்திரி வரை எனக்கு தான் வேலை. சிஐடி ஆபீசரா மாறணும், சிபிஐ ஆபீசரா மாறணும். நான் என்ன பண்றேன்னு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன வேடிக்கை தெரியுமா? நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன அந்தோணி என்னன்னா அடிக்கடி என் முதுவை பாத்துக்கிறதுக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவர் முதுவை அவரே பார்ப்பாரு. அவர் ஒருத்தராலதான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. யாரால ஒத்துக்க முடியுதா? யாருமே அடுத்தவங்க முதுவை வேணா பாக்கலாமே ஒழிய ஏன் முதுவை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நான் என்ன குற்றம் பண்றேங்கிறத நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய குற்றங்களை நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுல ஒரு சேர் ஒண்ணு வாங்கி இருக்கிறோம். சொல்லி முடிச்ச உடனே சண்டை வருதான்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம் பாத்துக்கோ. அந்த சேர்ல என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க? இடிச்சுக்கிட்டாங்க. உங்களாலதான் நான் இடிச்சுக்கிட்டேன். நீங்க ஏன் இந்த சேரை வாங்குனீங்க? அதனாலதான் என்ன பண்ணிக்கிட்டேன்? இடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். என் மனைவி என் மேல ரொம்ப அன்பானவங்க. வீட்டுல எல்லாம் போய் அடிக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது நான் எந்திக்கும் போது பக்கத்துல சேர் இருக்குன்னு பார்த்து நான் தான் என்ன பண்ணணும்? எந்திக்கணும். நான் பார்க்காம எந்திரிச்சு இடிச்சுக்கிட்டு நீ இந்த சேர் வாங்கினதுனாலதான் என் கால் இடிச்சுக்கிட்டேன். ஏன் குற்றத்தை என்னால என்ன பண்ண முடியாது? ஒத்துக்க முடியாது. சில நேரம் குழந்தைங்க பாருங்க கீழே விழுந்துரும். 10 அடி தள்ளி ஒரு பையன் இருப்பான். அவங்க அப்ப என்னடா விழுந்துட்டியா அப்படிமா. போடா உன்னாலதான்டா, நீ பார்த்தா நான் விழுந்துட்டேன் அப்படிமா. நீ என்னை பார்க்காம இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண கீழே விழுந்திருக்க மாட்டேன் அப்படிமா. போடா பேசாடா, நான் கீழே விழுந்துட்டேன்டா உன்னாலதான்டா அப்படிமா. இவன் விழுந்துட்டா அவனை சொல்லுவான். அந்த மாதிரிதான் நம்ம பண்ற தப்ப நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. அடுத்தவங்களதான் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? ஒரு குற்றம் நடந்திருக்குதுன்னா அது நான் செஞ்சேனா? ஒரு குற்றம் நடந்திருக்குதுன்னா அது என்னால நடந்துச்சா? யோசிக்கணும். டக்குனு எவன் மேலையா தூக்கி என்ன பண்ணிடக்கூடாது? போடவே கூடாது. கணவன் மனைவி மேல குற்றத்தை தூக்கி போடுறதும், மனைவி கணவன் மேல குற்றத்தை தூக்கி போடுறதும், கணவனும் மனைவி பிள்ளைகள் மேல குற்றத்தை தூக்கி போடுறதும், பிள்ளைகள் தாய் தகப்பன் மேல குற்றத்தை தூக்கி போடுறதும் சர்வசாதாரணமா இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. உலகத்துல நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடுகள்ல நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வீடுகள்ல என்னன்னா மத்த வீடுகள் எல்லாம் கதவை திறந்து வச்சுட்டு சண்டை போட்டுக்குவாங்க. நம்ம வீடுகள்ல டீசெண்டா கதவை மூடி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அட நீ வேற பாஸ்டர்,
அதெல்லாம் கிடையாது பாஸ். நாங்களும் கதை திறந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சண்டை போட்டுக்கிட்டு நீதான் 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 ஏதோ ஓடிட்டு இருக்கு காலம் பூரா. உன்னாலதான் செலவு, உன்னாலதான் போச்சு, உன்னாலதான் நடந்துருச்சு, ஏதோ ஓடிட்டு. என்ன மீறுதல் இருக்கு நம்ம கிட்ட, என்ன பாவம் இருக்குது, என்ன அக்கிரமம் இருக்குது, ஒன்னும் விளங்காம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். சோ இனிமேலாவது நம்ம கொஞ்சம் திருந்தணும். அப்படி திருந்தினதுக்கு குறைஞ்சது ஒரு 3 வசனத்தை இந்த வாரம் கண்டுபிடிங்க. போதுமா பாஸ்டர்? வாழ்க்கை பூரா வசனம் முடிஞ்சா கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 1 ஆவியில குற்றம், 2 ஆத்துமால குற்றம், 3 சரீரத்துல குற்றம். பைபிள்ல இருந்து வசனத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்க பைபிள்ல வசனத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்ககிட்ட என்ன குற்றம் இருக்குங்கிறத உங்களால என்ன பண்ணிட முடியும், எளிதா கண்டுபிடிக்க முடியும். நீங்க வசனத்தை கண்டுபிடிங்க, வசனம் உங்களை கண்டுபிடிக்கும். ஏன் என் குற்றம் எனக்கு வெளிப்பட மாட்டேங்குது, என் குற்றம் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, வேதத்தை தேடுறது இல்ல, ஆராயறது இல்ல, தியானம் பண்றது இல்ல. சோ இந்த வாரமே போயிட்டு என்ன பண்ணணும், ஆவியில குற்றம், ஆத்துமால குற்றம், சரீரத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 சத்தியத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப என்ன வசனம் குறிச்சிருக்கிறோம், மைய வசனமா 6ஆம் வசனத்தை குறிச்சிருக்கிறோம். இந்த 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்போமா? 1 2 இது 3. ஒரே வசனம் தான். எத்தனையா பிரிச்சுட்டோம்? 3ஆ பிரிச்சுட்டோம். முதல் வசனம் என்ன அப்படின்னா, தெய்வம் அபிமெலேக்கனுடைய இருதயத்தை, அது எப்படிப்பட்ட இருதயமா இருக்குங்கிறத அறிஞ்ச சத்தியம். 2வது என்ன அப்படின்னா, தெய்வம் என்ன செய்யறாரு அப்படின்னா, அபிமெலேக்கு பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து இருக்கிறாரு. தடுத்து வருதா இல்லையா? சோ பாவம் செய்யாதபடிக்கு அதை தடுக்கிறவர் யார்? நம்முடைய தேவன், நம்முடைய தெய்வம். ஒருவேளை நம்ம பாவம் செய்யறோங்கிறத கண்டுபிடிக்காம பாவ வாழ்க்கையை நடத்தும் போது அதை தடுக்கிறவர் தெய்வமா இருக்கிறார். அதுக்கு முன்னால நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணி இருக்கிறாரு, அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. முதல்ல உங்களை என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறாரு நீங்க புரிஞ்சுக்கங்க. இது சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இது நம்ம வாழ்க்கைக்கு என்னன்னு எடுத்துக்கணும். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கிறோங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் எடுத்த உடனே பாவம் செய்ய போறது கிடையாது. அந்த பாவத்தை பத்தி எங்க சிந்திக்கிறாரு, ஆத்மாவில்தான் அந்த நபர் சிந்திக்கும். நம்ம ஆத்மா எப்படி சிந்திக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நான் அறியாம இருக்கலாம், ஆனால் ஏன் ஆத்மாவை உண்டாக்குன தெய்வம் என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அபிமெலேக்கனுடைய இருதயத்தை அறிந்த தெய்வம். அவன் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு, உத்தம இருதயம் பாவம் செஞ்சிடலாமா? செய்யக்கூடாதுல்ல. உத்தமமா இருக்கிறது பெரிய விஷயம். பாவம் செஞ்சுட்டா உத்தமம் போயிருமா இல்லையா? அதனாலதான் அந்த உத்தமம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவன் பாவம் செய்யாதபடிக்கு அவனை யார் தடுக்கிறான்? தேவன் தடுக்கிறாரு. அடுத்து பாருங்க, அதை எப்படி தடுத்தேங்கிற விஷயத்த சொல்றாரு பாருங்க. நீ அவளை தொட, நான் உனக்கு. எப்படி தடுக்கிறார் அப்படின்னா, என்னதான் இவன் முயற்சி பண்ணாலும், அதாவது ஆபிரகாமுடைய மனைவிய சாராய, அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். சாராள் எப்படி இருக்கா? அழகா இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த அழகை ரசிக்கலாம். ஆபிரகாம் சாராளை கொண்டாடலாம். ஆபிரகாம் சாராளோட சந்தோஷமா வாழலாம். ஆனா அபிமெலேக்கு கேதாருக்கு ஆபிரகாமும் சாராளும் வர்றாங்க. கேதாரின் ராஜாவா அபிமெலேக்கு இருக்கிறான். புதுசா வந்த ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய மனைவியையும் அபிமெலேக்கு பாக்குறான். சாராள் எப்படி இருக்கிறான்? இல்ல உங்களை மாதிரி வச்சுங்களேன். இத பார்த்த உடனே அபிமெலேக்கு சும்மா இருக்க முடியல. சாராளை கூப்பிட்டுட்டு வர்றான். ஏன் கூப்பிட்டு வர்றான் அப்படின்னா, ஆபிரகாம் அவளோடு எப்படி உரிமையாக சேர்ந்து வாழ வேண்டுமோ அதை இவன் செய்யணும்னு நினைக்கிறான். தேவ பக்தியோட கேளுங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. சாராளோடு சேருவதற்கு அபிமெலேக்கு முயற்சி பண்றான். சாராளை கூப்பிட்டு அனுப்புறான். சாராள் வர்றான். கூப்பிட்டு அனுப்பிச்சாலும் சேருவதற்கு யார் இடம் கொடுக்கவில்லை. நீ ஏதாவது ஒரு தப்பு பண்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாலும் பல நேரங்கள்ல அதுக்கு தெய்வம் இடம் கொடுக்காமல்
வேலை செய்கிறார். நீ அதையும் மீறி போனீன்னா அவர் உன்னை விட்டுருவாரு. ஒரு பாம்பு வருதா, அதை தடுப்பாரு. அந்த பாம்பு உன்னைய கடிக்க போகும்போது அது கடி படாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவாரு. நான் பாம்பு வாய்ப்புலதான் கைய ஓடுவேன், நீ போனீங்கன்னா அவர் ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னை அறிஞ்சு பாவத்தெல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன்னு அறிஞ்சிருக்கிறாரு. உன்னை உத்தமா வாழணும்னு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது, அப்படி செய்யாதன்னு உன்னையே தடுக்கிறாரு. அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அந்த வாய்ப்பையும் நீக்கிறாரு. சில நேரம் சில பேர் பாருங்களேன், சில திருடர்கள் நகையை பறிக்கிறதுக்கு கழுத்துக்கிட்ட கையை கொண்டு போவாங்க. அப்ப அந்த நேரம் திரும்பிடும் அந்த அம்மா. திரும்பின உடனே வாய்ப்பு கிடைக்காது, கையை எடுத்துருவாங்க. அடுத்தது எப்பயாவது அங்கிட்டு திரும்புவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 தடவை திரும்பிட்டாங்க, 2 தடவை எடுக்கலாம். 3வது தடவை அந்த அம்மா அங்கிட்ட அசந்து திரும்பும்போது இழுத்தன்னா 2 தடவை உனக்கு இடம் கொடுக்கல. இப்ப 3வது தடவை நீ இழுத்த, என்ன செஞ்சிட்ட? பாவம் செஞ்சிட்ட. புரியுதா புரியலையா? தெய்வம் உங்க வாழ்க்கைய முதல்ல தடுப்பாரு. தடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, பாவம் நீ செய்யாம இருக்கிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்காகவும் செய்வாரு. இடம் கொடுக்காம அப்படின்னா வாய்ப்பே வராது போகும். முதல்ல வாய்ப்பு வரும்போது தடுப்பாரு. அந்த வாய்ப்புல நீ சிக்கிறாம இருக்கிறதுக்கு இடம் கொடுக்காம பாத்துக்குவாரு. இவ்வளவும் செஞ்சும் நீ தெய்வத்தை அறியாம, தெய்வம் உனக்கு என்ன செய்யறாருங்கிறத விளங்காம பாவம் செய்யற அப்படின்னா உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமுள்ளதாக மாறிவிடும். அபிமெலேக்கையே காப்பாத்துறாரு அப்படின்னா இயேசுவின் ஜீவனால கழுவப்பட்ட உங்களை என்னை காப்பாத்துவாரா இல்லையா? அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவையா இல்லையா? நம்மள அறிஞ்சிருக்கிறாரு, நம்மளை தடுக்கிறாரு, நம்ம பாவம் செய்யாம இருக்க இடம் கொடுக்காம வச்சிருக்கிறார். நீ இடத்தை தேடி போறிய, நம்ம எதை தேடி போறோம்? பாவம் செய்யக்கூடிய இடத்தை தேடி போறோம். அவர் தடுத்தாலும் திமிரிக்கிட்டு போறோம், உத்தமத்தை இழக்கிறோம். நாம் எப்படி வாழ்க்கை நடத்துகிறோம், நாம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை என்னை அறிஞ்சிருக்கிறாருங்கிறத கண்டுபிடி. தெய்வம் பாவம் செய்யாம உன்னை என்னை தடுக்கிறாருங்கிறத கண்டுபிடி. தெய்வமே அதுக்கு இடம் கொடுக்காமடியும் உன்னை என்னை கூடுமான வர வச்சிருக்கிறாருங்கிறத கண்டுபிடி. இப்படி கண்டுபிடிச்சுன்னா உன் வாழ்க்கை குற்றமற்றதாக இருக்கும். இதெல்லாம் சீரியஸா யோசிக்கணும். நம்ம சீரியஸா கண்டுபிடிக்கணும். சீரியஸான அர்த்தம் என்ன? உணர்வோடு கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைமையிலையும் பாவம், மீறுதல், அக்கிரமங்கள் நம்ம இடத்திலிருந்து வெளிப்படாமல் இருக்க ரொம்ப உணர்வாக வாழ்க்கையை நடத்தணும். 6 அப்பங்களை பார்த்துட்டோம். இப்ப ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் குறிப்போம், விறுவிறுன்னு பார்த்து முடிப்போம். முதல்ல ஜீவனுக்கான வசனம், குற்றம் சம்பந்தப்பட்ட ஜீவனுக்கான வசனம் என்ன அப்படின்னா லூக்கா 6:37. அடுத்து குற்றத்தோடு மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் ரோமர் 14:10. 2 வசனங்களையும் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா முதல்ல ஜீவனுக்கான வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, எல்லாரும் கேட்போம். 1 2 3 நீங்களும் நானும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க கூடாது. இதே வாழ்க்கையில செய்யும் போது எனக்கு ஜீவனாக மாறும். 2வது, மற்றவர்களா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க கூடாது. இந்த சத்தியத்தை, இந்த சட்டத்தை என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும் போது இதுவும் எனக்கு ஜீவனாக மாறும். 3வது, விடுதலை பண்ண வேண்டும். என்ன பண்ணணும்? சிறைச்சாலைக்குள்ள அனுப்பக்கூடாது. விடுதலை பண்ணுங்கன்னா அர்த்தம் என்ன? சிறைச்சாலைக்குள்ள அனுப்பக்கூடாது. நம்ம கணவனை சிறைச்சாலைக்குள்ள அனுப்ப பாக்கிறோம், மனைவியே சிறைச்சாலைக்குள்ள அனுப்ப பாக்கிறோம், பிள்ளைகளை சிறைச்சாலைக்குள்ள அனுப்ப பாக்கிறோம். கொஞ்சம் கவனமா கேட்டு புரிஞ்சுக்கங்க. இப்ப யாரும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கணவனை கூட்டிட்டு போல, மனைவியை கூட்டிட்டு போல. சோ நம்முடைய செயல்பாடுகளை குறிச்சு சிந்திக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். பெற்றோரை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போற மாதிரி நடத்துறோம். சோ உன்னுடைய என்னுடைய செயல்பாடு ஜீவனுக்குரியதா இருக்கிறதா, விடுவிக்க கூடியதா இருக்கிறதா, கட்டுகள் காவல்களுக்குள் சிறைச்சாலைகளுக்குள் கொண்டு போகத்தக்கதான செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கிறதா?
தெய்வமே சொல்லிட்டாரு என்ன பண்ண. மூணாவது சத்தியம் என்னங்க? விடுதலை பண்ண. தப்பே பண்ணி இருந்தாலும் சான்ஸ கொடுத்து விடுதலை பண்ணுங்கிறாரு. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டான்னு உலகத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா உடனடியா என்னதான் தண்டனை தான். யாரும் விடுதலை எல்லாம் செய்ய மாட்டாங்க உலகத்துல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? குற்றவாளிய விடுதலை பண்ணுன்னு சொல்லுது. ஏன்? குற்றவாளிக்கு சான்ஸ் கூட. நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட மற்றவர்கள் யாராவது ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்க, செய்யக்கூடாதுதான், பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாங்க. இப்ப ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. இப்ப அவங்களுக்கு நீ என்ன கொடுக்கணும்? விடுதலை வாய்ப்பை கொடு. நீ விடுதலை கொடுத்தீனா, ஒரு வாய்ப்பை கொடுத்தீனா, மனம் திரும்பி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீனா, அது உனக்கு ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு, மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்க கூடாது. அப்புறம் குற்றம் செஞ்சிருக்கிறாங்களே பாஸ்டர், இப்ப நான் குற்றவாளின்னு என்ன பண்ண கூடாது? தீர்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே, நீ தீர்க்காத. யார் தீர்த்துட்டு போறா? தெய்வம் தீர்த்துட்டு போறார். ரெண்டாவது, நீ ஆக்கினைக்குள்ளாத தீர்க்காத. யாரு தீர்த்துட்டு போறா? தெய்வம் தீர்த்துட்டு போறாரு. நீ விடுதலை பண்ண, நீ சான்ஸ் கொடு. தெய்வம் உன்னை சான்ஸ் கொடுக்க சொல்றாரு. நீ சான்ஸ் கொடுத்தோம் அதை அவன் பயன்படுத்திக்கல அப்படின்னா தெய்வம் அவனை சிறைச்சாலைக்குள் கொண்டு போவார். உனக்கு எனக்கும் அடுத்தவங்களை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போறதுக்கு என்ன கிடையாது. எனக்கிட்ட ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா நான் அவனை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போவேன். தயவு செய்து என்னைக்கு அந்த முயற்சி என்ன பண்ணாதீங்க, எடுக்காங்க. இந்த வசனத்தை ரொம்ப பேச நேரம் இல்ல, ரொம்ப அருமையான வசனம். இந்த ஒரு வசனத்துக்குள்ள இருக்கிற 3 சத்தியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இந்த வசனம் டெய்லி நம்முடைய வாழ்க்கையில அப்ளை ஆகும். மனைவிய குற்றம் தீர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. மனைவிய ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. மனைவியினுடைய வாழ்க்கைய சிறைவாசம் பண்ணாதீங்க. எத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியத்தை செயல்படுத்தாம தப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? மனைவியை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கிறது. மனைவியை எந்த அளவுக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமோ நீ நாசமா போயிருவ. யார? மனைவி லேசுப்பட்ட ஆள் கிடையாது. என்ன பாச என்னைய பார்த்துக்கிட்டே சத்தியத்தை சொல்றேங்க, உங்களை சொல்லலைங்க. சரி, என்னதான் இருந்தாலும் எல்லாம் உட்கார்ந்து பேச. நீ இப்படி ஒரு தப்பு பண்ணி இருக்கிற, இனிமே உன் வாழ்க்கையில இந்த தப்ப என்ன பண்ணாத. ஒரு நேரம் மனைவியோ இல்ல ஒரு நேரம் கணவனோ ஒரு மீறுதலை பண்ணிருக்கலாம், ஒரு அக்கிரமத்தை பண்ணிருக்கலாம், ஒரு பாவத்தை பண்ணிருக்கலாம். பாவி பயல, பாவி பயல, பாவி பயல, சண்டால என்னெல்லாம் பண்ணிட்டான் பாரு. தீர்க்காத. நீ இந்த பாவம் செஞ்சு இல்ல, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஆக்கினைக்குள்ள தீர்க்காத. இப்படி ஒரு பாவம் பண்ணின உன்னைய முதல்ல ஈட்டோ ஸ்டேஷன்ல போய், ஒரு பேருக்கு சொல்றேன், ஈட்டோ பேட்ட ஸ்டேஷன்ல போய் உன்னைய நான் இப்பவே என்ன பண்றேன், உள்ள லாக்அப்ல தட்டுறேன் பாரு. அந்த போலீஸ்கார் முட்டி முட்டி தட்டுறா, நானே உள்ள வந்து தட்டுறேன். தயவு செய்து உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, நீங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்க ஏதோ செய்யக்கூடாது அதை என்ன பண்ணாதீங்க, செய்யாது. உங்களுடைய வாழ்க்கை மரணத்துக்குரியதாக அல்ல, ஜீவனுக்குரியதாக மாற வேண்டும். கடைசியா என்ன சொல்ல வர்றீங்க? என்ன தப்பு பண்ணாலும் நாங்க அதை கண்டிக்கவே கூடாதா? அடுத்த வசனத்துல இன்னும் கொஞ்சம் விட இருக்கு, அதை பாருங்க, உங்களுக்கு அது விளங்கும். முதல் வசனத்தை தெய்வம் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. இப்ப மரணத்துக்கான வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 14:10. ஒன்னு 2 3. கொஞ்சம் கவனிங்க. இங்க சகோதரன் ஒரு கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு சகோதரன் இருப்பாங்க. அந்த சகோதரன் ஏதோ ஒரு குற்றத்தை செஞ்சிருப்பாரு. மேல தீர்க்காதிருங்கள் நமக்கு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இங்க அந்த சட்டத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தாம குற்றவாளி என்று என்ன பண்ணாதீங்க. மேல சொன்னது தீர்க்காதிருங்கள், அததான் செய்யணும். ஆனா செய்யாம இப்ப நம்ம தீர்த்துட்டோம், நீதான் இந்த தப்ப செஞ்ச அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், தீர்த்துட்டோம். இப்ப தெய்வம் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கிறது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு.
உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா, எதற்காக இதை செஞ்ச அப்படின்னு கேட்கிறார். அடுத்த கேள்வி பாருங்களேன். உன் சகோதரனை குற்றம் செஞ்ச நபரை நம்ம எப்படி எண்ண வேண்டும் என்பதை கத்துக் கொடுக்கிறார். ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்கள மனசுல எண்ணக்கூடியதா இருக்கு, ஐயோ அது பொய் புலிவி, எப்ப பார்த்தாலும் என்ன புலிவிட்டே இருக்கும். இந்த பொய்ன்னு சாதாரணமா வழக்கமான ஒன்ன சொல்லிட்டேன். சில பேர் கோவத்துல பயங்கரமான ஆளா இருப்பாங்க, அவ கோவக்காரி, அவன் கோவக்காரன், மனசுக்குள்ள சண்டைக்காரன், இப்படி என்னென்னத்தையோ மனசுக்குள்ள எண்ணுவோம். சோ இப்ப சண்டைக்காரவங்கள மனசுக்குள்ள எப்படி எண்ணுவோம்? ஐயோ அவரு சண்டைக்காரருதா, அவரு எவ்வளவு அருமையா தெரியுமா சண்டை போடுவாரு, அப்படி பெருமையாவா எண்ணுவோம்? ஐயா அவன் சண்டைக்காரன். அற்பமா என்றதுனா இப்படி, ஐயோ அவன் நிக்சனா, அவன் காட்டு கத்துவான், அவன் கேவலமான என்ன போட்டுக்கிட்டேன். உங்களை யாரையாவது இந்த இடத்துல சொன்னேன்னு வைங்களேன், அது பிரச்சனையா போயிடும். அதை சரி பண்றதுக்கு 6 மாசம் ஆகுதோ 6 வருஷம் ஆகுதோ. சரி இப்படி எடுத்துக்கிறேன், அந்தோணி என்னமோ நல்லவரு தான், அந்தோணியை என் மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிறது, ஐயோ அந்த ஆளு மோசமான ஆளு, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரை இப்ப நான் பார்க்கும்போது எப்படி பாக்குறேன், ஐயோ என் மனசுல அவர் அற்பமா என்னதான் அவர் எப்படி பார்ப்பேன், ஐயோ யாரு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன தவறு வேணாலும் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, என்ன குற்றம் வேணா செய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த குற்றத்தை வச்சு நான் என்னுடைய ஆவியில அவரை தீர்க்க கூடாது, என் ஆத்துமால அற்பமா எண்ணக்கூடாது. ஒருத்தர் மனம் திரும்புறதுக்கு தெய்வம் வாய்ப்பை கொடுத்துட்டு போறாங்க, ஒருத்தர் மனம் திரும்புறதுக்கு நீ நானும் வாய்ப்பை கொடுத்துட்டு போறோம், ஒருத்தர் மனம் திரும்புறதுக்கு தெய்வம் காலங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் விளங்கிக்காம என் ஆவியில அவங்கள தீக்குறதும் என் ஆத்துமால அவங்கள அற்பமா எண்ணுவதும் மீறுதலையும் அக்கிரமத்தையும் எனக்குள் கொண்டு வந்து என் ஆவியையும் என் ஆத்துமாவையும் மரணத்திற்குள் கொண்டு போகும். ஆவி எப்படி வச்சிருக்க, ஆத்துமாவை எப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அப்படின்னா, ஒண்ணு பாருங்க தீக்குறது, இன்னொன்னு பாருங்க எண்ணுகிறது, இன்னொன்னு பாருங்க இன்னொருத்தருக்கு எதிரா அநியாயமா நிக்கிறது. இது மறைஞ்சிருக்குது இந்த வார்த்தை, இன்னொருத்தருக்கு எதிரா அநியாயமா நிக்கிறது. இது என்னுடைய சரீரத்துல ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செஞ்சிட்டாரு, இப்ப அவர் அந்த குற்றவாளியா இருக்கிற நிலைமையில இருந்து அதை கண்டுபிடிச்சு அவர் மனம் திரும்பணும். அவர் மனம் திரும்புவதற்கு தெய்வம் வாய்ப்பையும் காலத்தையும் கொடுக்கிறாரு. இதை கண்டுபிடிக்காம என் ஆவி தீக்குது, என் ஆத்மா அற்பமா என்னது. ஒரு குற்றவாளி கிட்ட நான் அநியாயமாவும் என்ன பண்ணிக்கிறது ஒண்ணு இல்லைங்க, எந்த தப்பும் பண்ணாதவங்கள வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறது. ஒரு தப்பு பண்ணவன உள்ள வந்து உட்கார வைக்கிறது கிடையாது. தப்பு பண்ணவன வீட்டுக்குள்ள ஏத்துவோமா? ஐயோ, இப்ப நம்ம கிட்ட யாரோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறாங்க, தெரிஞ்சு போச்சு, நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியல. இப்ப அவர் நம்மளை தேடி வர்றாரு, வான்னு கூப்பிடுவோமா? சரி எப்படியோ ஏதோ பேச்சுக்காக அப்படின்ட்டோம், வான்னு கூப்பிட மாட்டோம். என்ன பண்ணுவான்? நம்முடைய நடவடிக்கையே பாருங்களேன் வித்தியாசமா இருக்கும். அப்படின்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வான்னு கூப்பிட்டது அர்த்தமா? வந்தது பிறகு அவரும் உட்கார மாட்டாரு, நம்ம உட்கார சொல்லுவோம்னு பார்த்து அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, நின்றுட்டே இருப்பார். அவரு தப்பானவரோ நல்லவரோ கெட்டவரோ, நம்ம வீடு தேடி வந்துட்டாரு, வந்தவரை என்ன செய்யணும்? உட்காருன்னு நீ உட்கார வைக்கிற பாரு, அது நியாயம். வந்தவரை உட்கார வைக்கிறது கிடையாது, அவருக்கு ஒரு தண்ணி கொடுக்கறது கிடையாது, ஒரு சாப்பாடு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எப்படா வெளியே போவோன்னு காத்துக்கிட்டே இருக்கிறது. அவர் வெளியே போகல நின்றுகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் கிளம்ப வேண்டியதானே, துரத்துறது. இதுக்கு பேர் என்ன? அநியாயமாக நிக்கிறது. இப்படி நீ அநியாயமா நின்னா நாளைக்கு நீ எங்க போய் நிக்கணும்? நியாயம் விசாரிக்கிற கிறிஸ்துவனுடைய நியாய ஸ்தலத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கறதெல்லாம் அங்க கணக்கு வைக்கப்படும். நீ ஒருத்தட்ட அநியாயமா நடந்துகிட்ட அப்படின்னா அது உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சரீரத்திலே பாவத்தை கொண்டு வந்து சரீரத்தை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். விளங்கலன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்னு விளங்குதுங்களா? அப்பா நான் முடிச்சிருக்கீங்க. விளங்குதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 12 காரியத்துக்கும் முழு விளக்கம் கொடுக்கல, நேரம் கிடையாது. இந்த 12 சத்தியத்தையும் அடிக்கடி எடுத்து வச்சு என்ன பண்ணணும்?
பார்க்கணும். நம்ம வாழ்க்கை குற்றம் இல்லாம போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கைய குற்றம் இல்லாம போயிட்டு இருக்குதா, உத்தமமா இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்க இந்த 12 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த 12 சத்தியத்தை கடைபிடிக்கிறதற்கு இந்த வசனங்களை, இந்த சத்தியத்தை அடிக்கடி தேடணும், ஆராயணும், தியானம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் நம்முடைய வாழ்க்கை குற்றமற்றதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக மாறும். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன? கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு பாத்திரமா எப்படி வாழணுங்கிறத உணர எல்லாரும் இந்த அதிகாரத்துல கைகளை வைப்போமா? எல்லாருமே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல கைகளை வைக்கணும். ஒரு சின்ன அதிகாரம், 18 வசனங்கள் தான். மைய வார்த்தைய பாவம் குற்றம்னு தெய்வம் கொடுத்தார். மைய வசனத்துல 3 சத்தியங்களை கொடுத்தார். ஜீவனுக்கான மரணத்துக்கான வசனங்கள்ல 6 சத்தியங்களை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை பாவம், மீறுதல், அக்கிரமம் என்கிற குற்றம் வராம நடத்தணுங்கிற தெய்வம் விரும்புகிறார். எல்லாரும் கண்ண மூடுவோம். எல்லாரும் கேட்ட சத்தியத்தை அப்படியே நினைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். பாவ குற்றம், அக்கிரம குற்றம், மீறுதலாகிய குற்றம் என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே என்னிடத்தில் என்ன வருகிறது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேனா? அடுத்தவங்களுடைய குற்றங்களை தான் கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறோமா? இல்ல என்னிடத்துல இந்த மாதிரியான குற்றங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன வருகிறது என்பதை கண்டுபிடிக்கிறோமா? ஒருவேளை மீறி பேசும் போதோ, அக்கிரமமா எண்ணும் போதோ, பாவமா நடக்கும் போதோ அதை கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்னதாக இன்னைக்கு காலையில இருந்து நான் வாழ்ந்தேனே, எத்தனையோ பேர்கிட்ட பேசினேனே, எத்தனையோ பேரை பத்தி மனசுல நினைச்சேனே, எத்தனையோ பேர்கிட்ட செயல்பாடுகளை வினைகளை புரிஞ்சேனே, எப்படி நடந்தேன், அதுல மீறுதல் இருக்குதா, அக்கிரமம் இருக்குதா, பாவம் இருக்கிறதா என்ன உணர்த்துன்னு சொல்லி என்னைக்காவது ராத்திரி நேரம் உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறோமா? அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னா அதையும் குற்றம் என உணர்ந்து இனிமே என்னுடைய டெய்லி லைஃப இப்படி எல்லாம் மாத்திக்குவேன், என்கிட்ட என்ன குற்றம் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பேன்னு சொல்லி உணர வேண்டாமா? அபிமெலேக்கனுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயம் உத்தமமா இருந்ததை தெய்வம் அறிஞ்சு வச்சிருந்தார். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு முன்னால உத்தமமா இருக்கிறதா? அப்படி உத்தமமா இருக்கிறத தெய்வம் அறியக்கூடிய அளவிற்கு ஆத்துமாவை வைத்துக் கொள்கிறோமா? உத்தமம்னா எந்த குற்றமும் இல்லாத ஒரு ஆத்துமா, ஆத்துமால எந்த விதமான குற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டதாக வைத்துக் கொள்ள என் ஆத்துமாவை குறித்து உணர்வுள்ளவனா இருக்கிறேனா? ஒருவேளை என் வாழ்க்கையில பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை தெய்வம் தடுக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறோமா? அதற்கு இடம் இல்லாம இருக்கும் போது அதற்கு இடம் தேடி ஓடக்கூடிய ஒரு செயல்பாட்டை செய்கிறோமா? கண்டுபிடிச்சு மனம் திரும்பணும். இதுவரை அப்படிப்பட்டதான ஒரு அறிவோட நம்ம வாழ்க்கையை நடத்தல அப்படின்னா இனிமே அப்படிப்பட்டதான அறிவோடு என் வாழ்க்கையை நடத்துவேன்னு சொல்லி மனம் திரும்பணும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்ன? மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது என்ன? இங்க மற்றவர்கள் என்பது சகோதரனை குறிக்குது, சகோதரியை குறிக்குது, அம்மாவை குறிக்குது, அப்பாவை குறிக்குது, நம்மோடு பழகக்கூடிய ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. என் ஆவியை தீர்த்து விட்டதா? என்னுடைய ஆத்துமா அற்பமாக எண்ணி விட்டதா? எல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சிட்டோமா? நியாயம் இல்லாம நடந்துக்கிறோமா? இதெல்லாம் மரணத்துல கொண்டு வந்து என்னைய போய் நிறுத்தும். இதெல்லாம் என்னை நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்தும். இதெல்லாம் என்னைய ஜீவனுக்கு விளக்கும். தெய்வம் ஜீவனுக்காக சொல்லி வச்ச சத்தியத்தை நினைக்கலாமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பதான் நீங்க தீர்க்கப்படாம இருப்பீங்க. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க, அப்பதான் நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காம இருப்பீங்க. மற்றவங்களை விடுதலை பண்ணுங்க, அப்பதான் நீங்க விடுதலை பண்ணப்படுவீங்கன்னு சொல்றாரு. இந்த சட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றி ஜீவனுக்குரியவர்களா மாற அர்ப்பணிக்கலாமா? நதியாத்துல கைகளை வைத்த நாம, மனம் திரும்பின நாம அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்கலாமா? நான் சொல்லுகிற அறிக்கை என்னோட கூட செய்கிறீர்களா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்காக
உம்முடைய தெய்வீக நாமங்களை கோடா கோடி துதியின் மகிமை செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து 18 வசனங்கள் வழியாக 12 சத்தியங்களை வெளிப்படுத்தினதற்காக உம்முடைய தெய்வீக நாமங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தின் மூலமாக உம்முடைய சித்தம் நிறைவேற உம்முடைய ராஜரீகத்துக்காக நம்மை தொழுது சேவிக்கிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே எங்களிடத்தில் இருக்கிற மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை கண்டறிய வசனங்களை கண்டுபிடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீர் தடுப்பதை அறிந்து உத்தமமாக வாழ எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. மரணத்துக்கு ஏதுவான காரியங்களுக்கு விலகி ஜீவனுக்கு ஏதுவான சத்தியத்தை கடைபிடித்து இயேசுவின் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மற்றவர்களை குற்றம் தீர்க்காமல் மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் மற்றவர்களை விடுதலை செய்து வாழ்க்கை நடத்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த அதிகாரத்தின் சத்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.